ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மத்தி மீன் வறுவல் எப்படி வறுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். வாங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில், அதுக்கு கார்ன்ஃப்ளவர், அது கொஞ்சம் நல்ல அந்த மசாலாலாம் ஒட்டியிருக்கும். இது எல்லாத்துலேயுமே நான் முக்கால் ஸ்பூன் போட்டு வச்சுட்டேன். அதை போடும்போது காட்டில் ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் புரிஞ்சுக்கிறேன். லெமன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணி மீனில் பரட்டுவோம். மசாலா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஃபிஷ் எடுத்து போட்டுடலாம். ஃபிஷ் இந்தமாரி மேலேருந்து 2 கோடு போட்டுங்க. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். நல்லா இந்தமாரி 2 கோடை போட்டுக்கிட்டாக்கா மசாலாலாம் உள்ளே இருக்கும். இப்போ நம்ம இதில் போட்டு பரட்டி எல்லாத்தையும் பாருங்கள். மசாலா தடவி ஃபுல்லாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு 3 to 4 hours உள்ளே போட்டுற போகிறோம். நம்ம இதை நீங்கள் இதேபில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் எடுத்து நீங்கள் ஒரு 4 பீஸு 5 பீஸு எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 3 to 4 hours உள்ளே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதை வறுக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த மீன் நம்ம மசாலா தடவி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். ஓகேங்களா? இப்போ அதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பேனை வச்சுட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயில் லைட்டாக தான் ஊற்ற போகிறோம். ஷாலோ தான் இது, ஃபுல் டீப் ஆயில் கிடையாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு மீன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் சூடாகட்டும். பேன் சூடாகிடுச்சு. மீனை போட்டுருவோம். அப்படியே தீயை சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுவோம். ஓவர் ஃபயர் இருந்ததுனாக்கா சீக்கிரம் கறிவிடும். வெளியில் தோடுலாம் கருப்பாயிடும், உள்ளே வேகாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ ஃபிஷ் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வறுத்துட்டோம். எப்படி இருக்காங்க பாருங்கள். மத்தி மீன் வறுவலுங்க. மத்தி இது எப்படி நீங்களும் வறுத்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.